Hey guys, welcome back to our channel Study Shamichi. நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார் டஸ்கி ஸ்கின். ஸோ டஸ்கி ஸ்கின்க்கு நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். பட் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும், அந்த ஃபவுண்டேஷன் எப்படி ஒர்க் ஆகும், எந்த ஸ்கின் டைப்க்கு ஒர்க் ஆகும், எவ்வளோ நேரம் ஸ்டே ஆகும், என்ன ஷேட் நான் வாங்கணும், என்ன உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நான் ஒரே வீடியோவில் பண்ண போகிறேன். ஸோ மொத்தமாக வந்து உங்களுக்கு என்ன ஃபவுண்டேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில், ட்ரக் ஸ்டோரில், உங்கள் ஸ்கின் டோனுக்கு, உங்கள் ஷேட் என்ன, எல்லாத்தையும் பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இது கொஞ்சம் டீட்டெயில்டான வீடியோவாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு ஃபவுண்டேஷன் பற்றி ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல போகிறேன். நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுற எல்லா ஃபவுண்டேஷனோட டீட்டெயிலான ரிவ்யூ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் தயவு செஞ்சு பார்க்கலாம். ஸோ டீட்டெயில்டாக அதோட ரிவ்யூ, அதோட ஸ்டேயிங் பவர் எல்லாத்தையும் பற்றி நான் அதில் பேசியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் ஸ்வாச்சஸ் காமிச்சிருப்பேன், டெமோ காமிச்சிருப்பேன், எல்லாமே நான் அங்கே காமிச்சிருப்பேன். பட் இங்கே வந்து டோட்டலாக உங்களுக்கு என்னென்ன ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, என்ன ஷேட் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா டேக் அ மோமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு ஆக்சுவலி சஜஷன் அண்ட் டேப் த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான். ஸோ இதே மாதிரி நான் ஒரு வீடியோ ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இன்னும் நீங்கள் நினச்சாலும் உங்களை ஃபாலோ பண்ண டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நிறைய நான் வீடியோ அப்டேட்ஸ் இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா மேக்ல வந்து நான் NW45, என்னோட அண்டர்டோன் பார்த்தீங்கன்னா வார்ம், என்னோட ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின். இதுக்கேற்ற மாதிரி தான் ஃபவுண்டேஷன் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் கிட்ட கேட்குறீங்க நீங்கள் என்ன அண்டர்டோன், என்ன ஸ்கின் டைப், உங்கள் மேக்கோட ஷேட் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் என்னோட மேக் ஷேட் எல்லாமே. நான் இன்னைக்கு மென்ஷன் பண்ணுற ஃபவுண்டேஷன் எல்லாமே லோ பட்ஜெட்லேருந்து கிட்டத்தட்ட 1300 வரைக்கும் தான் பட்ஜெட். ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் கேர்ள்ஸ், காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே அஃபோர்ட் பண்ணக்கூடியதான் நான் சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு எல்லா ஃபவுண்டேஷனுமே ரொம்ப அஃபோர்டபுளான ஃபவுண்டேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா லாக்மி 925 ப்ரைமர் ப்ளஸ் மேட் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் 390 கூல் கோகோ. ஸோ இதுதான் நான் எனக்கு வச்சிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 495 rupees ஃபார் 25 ml ஆஃப் ப்ராடக்ட். ரொம்ப அஃபோர்டபுளாக 25 ml உங்களுக்கு 495 rupeesக்கு கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு இன்னும் அஃபோர்டபுளாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் நைக்கால, அமேசானில் ஆஃபர்ஸில். ஸோ உங்களுக்கு எந்தெந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷ். ஸோ கண்டிப்பாக வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின் பீப்பிள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், ஸோ இது மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ட்ரை ஸ்கின் பீப்பிளும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ட்ரைங்காக இருக்காது. இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப மேட்டிஃபை கிடையாது, ஓரளவுக்கு மேட் ஃபவுண்டேஷன் தான். இதோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம்லேருந்து பில்டபிள் கவரேஜ். ஸோ ரொம்ப நல்ல கவரேஜ் கொடுக்கும். இது உங்களுக்கு வேணா நீங்கள் கவரேஜ் வந்து 2 layers மேலே பில்டப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவ்வளோ கேக்கியாகவும் இருக்காது. எனக்கு இந்த கவரேஜ் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் இதோட அண்டர்டோன் பார்த்தீங்கன்னா கூல் அண்டர்டோன். ஸோ இது வார்ம் அண்டர்டோனுக்கு அவ்வளோ சூட்டபுளாக இருக்காது. ஸோ நான் வந்து வார்ம் அண்டர்டோன். ஸோ எனக்கு கொஞ்சம் இது டார்க்காக, ரொம்ப கொஞ்சம் ஆலிவாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக லைட்டான கன்சிலர் யூஸ் பண்ணி நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது ஃபவுண்டேஷனை மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் வார்மாக இருக்கிற ஃபவுண்டேஷனை மிக்ஸ் பண்ணி நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் அந்த ஒன்லி ட்ராபேக். மற்றபடி ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆக்சைஸ் ஆகாது, அது இன்னொரு நல்ல விஷயம். ஸோ நிறைய ஃபவுண்டேஷன் ரொம்ப நிறைய ஆக்சைஸ் ஆகும், ஆரஞ்ச் ஆகும், கிரே ஆகும். இது ஆக்சைஸ் ஆகாது. இது அண்டர்டோன் வந்து எனக்கு கரெக்டான மேட்சாக இல்லாதனால எனக்கு ரொம்ப கூலாக, ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ஒரே ப்ராப்ளம். அண்ட் இது உங்களுக்கு பட்ஜ் ஆகாது, க்ரீஸ் ஆகாது. நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு நல்லா பவுடரால் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் அப்படியே இருக்கும். கொஞ்சம் கூட உங்களுக்கு பட்ஜ் ஆகாது, க்ரீஸ் ஆகாது. அட்லீஸ்ட் 6 to 7 hours உங்களுக்கு சாலிடாக ஸ்டே ஆகும். ஸோ அதுக்கு மேலே லைட்டாக உங்களுக்கு நோஸ் கிட்ட, என்னோட மவுத் கிட்ட அங்கெல்லாம் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் நான் ரப்பர் ஃபை வரதை பார்ப்பேன். பட் சாலிடாக உங்களுக்கு 6 to 7 hours கண்டிப்பாக ஸ்டே ஆகும். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபவுண்டேஷன். நீங்கள் கூல் அண்டர்டோனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வார்ம் அண்டர்டோன் இருக்க பர்சனுக்கு வந்து இது கொஞ்சம் அவ்வளோவா செட் ஆகாது. பட் கூல் அண்டர்டோன் பர்சன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் பட்ஜெட்டில். பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேவரட் ஃபவுண்டேஷன் பேக் எச் லிக்விட் ஃபவுண்டேஷன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். ஒரு 2.5 years முன்னாடிலாம் வந்து டார்க் ஸ்கின்க்கு அவ்வளோ ஃபவுண்டேஷனே கிடையாது மார்க்கெட்டில். ஸோ ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக் தான் வந்து அந்த டைமில் வந்து நம்மளோட ஸ்கின் டோனுக்கு வந்து ஃபவுண்டேஷன் வச்சுருந்தாங்க. ஸோ லைக் பேக் ரியலி டிட் அ குட் ஜாப் ஸ்டில் நவ். ஸோ பேக் இஸ் டூயிங் அ வெரி குட் ஜாப் அட் அஃபோர்டபுள் ரேஞ்ச். ஸோ எனக்கு கண்டிப்பாக வந்து பேக் வந்து என்னோட ஃபேவரட் பிராண்ட். ஆக்சுவலி என்கிட்ட எனக்கு 2 ஷேட் இருக்குது, 4.9 and 5.0. ஸோ 4.9 என்னோட வின்டர் ஷேட், 5.0 எக்ஸாக்ட் ஷேட். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கும், கொஞ்சம் எல்லோ அண்டர்டோனாக இருக்கும். இது கொஞ்சம் ப்ரௌனிஷாக, ஆரஞ்சிஷாக இருக்கும். பட் ரொம்ப ஆரஞ்சிஷாக இருக்காது. கரெக்டாக என்னோட ஸ்கின் டோனுக்கு ரொம்ப கரெக்டான மேட்சாக இருக்கும் இந்த 5.0. ஸோ இது ரெண்டுமே என்னோட ஃபேவரட் ஃபவுண்டேஷன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 875 rupees ஃபார் 30 ml ஆஃப் ப்ராடக்ட். ப்ரைஸிங் சொல்ல மாட்டேன், பட் ஓரளவுக்கு
கொஞ்சம் ரொம்ப அஃபோர்டபுள் கிடையாது, கொஞ்சம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க ஃபவுண்டேஷனில். ஸோ ஒரு ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன், இந்த டியூவியும் கிடையாது மேட்டும் கிடையாது, ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு ஸ்கின் மாதிரியே இருக்கும், எந்த டியூவினஸும் இருக்காது, ரொம்ப மேட்டிஃபைங்காகவும் இருக்காது. இந்த ஹெச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன். ஸோ ஹெச்டி ஃபவுண்டேஷனாக யூஸ்வலாக உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபிஸ்க்கு வெட்டிங்ஸ்க்கு இதுக்கெலாம் வந்து ஹெச்டி ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஃப்ளாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்ஸ் தராது, ஃபோட்டோகிராஃப்ஸ் ரொம்ப அழகாக பண்ணும். ஸோ நான் யூஸ்வலாக அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு நிறைய வந்து பேக் ஹெச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணேன். என்னோட எல்லா ஃபோட்டோ ஷூட்ஸ்க்குமே நான் மோஸ்ட்டாக வந்து பேக் ஹெச்டி லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா ஃப்ளாஷ் போடுவாங்க, நிறைய லைட்டிங்ஸ் இருக்கும். ஸோ லைட்டிங்ஸ் வந்து சில நேரத்தில் வந்து ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒயிட் காஸ்ட் இருக்கும், பட் இந்த ஃபவுண்டேஷன் அது மாதிரி உங்களுக்கு தரவே தராது. ஸோ அதனால இது மோஸ்ட் ஃபேவரட் ஃபவுண்டேஷன் இது நேச்சுரல் ஃபினிஷ் ஃபவுண்டேஷனாக இருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இது எல்லா ஸ்கின்னுமே யூஸ் பண்ண முடியும். நார்மல், ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ட்ரை ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். முக்கியமாக ட்ரை ஸ்கின்க்கு ரொம்ப சூட்டபிளான ஃபவுண்டேஷன். ஏன்னா உங்களுக்கு நேச்சுரல் ஃபினிஷாக இருக்காது, அவ்வளோ ட்ரைங்காக இருக்காது, ஸ்கின் மேலே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப வந்து கவலைப்பட வேணாம் ட்ரை ஆகுமோ அப்படின்ற மாதிரி. இது ஒரு பர்ஃபெக்டான வார்ம் அண்ட் டோன் ஃபவுண்டேஷன். ஸோ ரொம்ப ஆரஞ்சாகவும் இருக்காது, ரொம்ப எல்லோஷாகவும் இருக்காது, ரொம்ப ப்ரௌனிஷாகவும் இருக்காது. ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான வந்து உங்களுக்கு வந்து ஒரு வார்ம் அண்ட் டோன் ஃபவுண்டேஷன். 5.0 4.9 வந்து உங்களுக்கு லைட்டாக எல்லோ பேஸ்டாக இருக்கும், பட் 5.0 உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து நம்ம ஷேட் மாதிரி இருக்கும். இது பட்ஜும் ஆகாது, க்ரீஸும் ஆகாது, பட் நீங்கள் ஒரு நல்ல ஒரு செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணி வந்து செட் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்களா, காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா டீ ஜோனில் கண்டிப்பாக வந்து 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் க்ரீஸ் ஆகிடும், ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நல்ல ஒரு செட்டிங் பவுடர் யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு 7 to 8 hours வந்து கலையவே கிடையாது. அட்லீஸ்ட் 8+ hours வந்து இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வந்து ஸ்மஜ் ஆகாது, நீங்கள் நல்ல ஒரு செட்டிங் பவுடராக செட் பண்ணிக்கிட்டீங்க. இதோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா மீடியம் வந்து பில்டபிள் கவரேஜ். உங்களுக்கு கவரேஜ் வேணா நல்லாவே பில்டப் பண்ணிக்கலாம். உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ், பிளெமிஷஸ், பிக்மெண்டேஷன் எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப நிறைய பிக்மெண்டேஷன் இருக்குன்னா நீங்கள் கன்சர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபவுண்டேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு பேக் ஃபவுண்டேஷன்ஸ் அவ்வளோ ஆக்சைட்ஸும் ஆகாது. ஸோ அது இன்னொரு பெரிய ப்ளஸ். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபிட்மி ஃபவுண்டேஷன் இன் ஷேட் 338 ஸ்பைசி ப்ரௌன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 550 rupees ஃபார் 30 ml ஆஃப் ப்ராடக்ட். ஸோ ஃபஸ்ட்டு 500 rupees இருக்குது, இப்போ 550 rupees இருக்குது. ஆஃபர் நீங்கள் கண்டிப்பாக இன்னும் கம்மியாக வாங்கலாம். உங்களுக்கு நைக்கா, பர்பிள், அமேசான் மாதிரி நிறைய வெப்சைட்ல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இன்ஸ்டோர்லையும் கிடைக்கும். ஸோ மேபில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சரவணா ஸ்டோர்ஸ், ஹெல்த் அண்ட் க்ளோ, மால் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். அண்ட் இது என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா 338. ஸோ இதுலேயே நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்குது. நான் என்னோட ஃபவுண்டேஷன் என்னோட ரிவ்யூ வீடியோ பண்ணும்போது வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா 340 ட்ரை பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் இப்போ ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ எப்பவுமே வந்து நான் ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு காட்டும் போது கண்டிப்பாக லைட்டாக தான் தெரியும் என் ஸ்கின் டோனில். ஏன்னா வந்து நான் இந்த சைட் வந்து சன்லைட் இருக்குது, இந்த சைட் 2 சைடாக லைட் வச்சிருக்கேன். ஏன்னா அப்படி காட்டும் போது தான் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் லைட் டிம்மாக காட்டினாலும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் தெரியாது. ஏன்னா லைட் போடாமல் உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் காட்ட முடியாது. லைட் போட்டாலும் உங்களுக்கு ஒரு 2 ஷேட் லைட்டாக தான் தெரியும். ஸோ அதனால தான் அவங்க எல்லாருக்கும் வந்து 330 வந்து எனக்கு ரொம்ப லைட்டாக இருந்த மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணிங்க. பட் அந்த ஃபவுண்டேஷன் லைட்டாக அல்லது எக்ஸாக்டாக என்னோட மேட்ச் தான். அன்னோட பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம் அண்ட் டோன். ஸோ இது வந்து கேமராவுக்கு தெரியாது, இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கப்பல் ஆஃப் டைம்ஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு அது தெரியவே இல்லை, ரொம்ப ஆரஞ்சியாக இருக்குது, இல்லை ரொம்ப ஆக்சைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யூஸ் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சேன் அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப பயங்கரமாக ஆக்சைஸ் ஆகுது. நான் வே டூ மச் ஆஃப் ஆக்சைசேஷன், ரொம்ப பயங்கரமாக ஆக்சைஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஃபிட்மியில் ரொம்ப பெரிய ட்ராபேக். இதை பற்றி நிறைய பேர் யாருமே பேசவே மாட்டாங்க. ஒரு எனக்கு தான் ஆக்சைஸ் ஆகுதா, எனக்கு வந்து சீக்கிரம் ரொம்ப ஸ்வெட் ஆகிடும். எனக்கு வந்து ஏர் கண்டிஷன் ரூமில் இருந்தாலும் ஃபேன் எல்லாம் ரொம்ப டக்குன்னு வந்து ஸ்வெட் ஆகிடுவேன். என்னால் வந்து நார்மலான டெம்பரேச்சர் வந்து இருக்கவே முடியாது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது எனக்கு பயங்கரமாக ஆக்சைஸ் ஆகும் ஃபவுண்டேஷன். அண்ட் இது வந்து லைக் வேற லெவலில் வந்து ஆக்சைஸ் ஆகுது. என்னால் வந்து ஃபுல் ஆஃப் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், கன்சிலர்ஸ் யூஸ் பண்ணி, பவுடர்ஸால் செட் பண்ணி, என்ன பண்ணாலும் வந்து ஆக்சிஜன் வந்து ஆகாமல் இருக்க மாட்டேங்குது. ஸோ இதை பற்றி நான் வந்து ஒரு யூடியூபர் கிட்டேயும் வந்து பேசியிருந்தேன். இன்னொரு யூடியூபர் கிட்ட வந்து நான் இன்ஸ்டாகிராமில் பேசியிருந்தேன். ஸோ அவங்களும் வந்து இதே ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களும் என்னோட ஸ்கின் டோன் தான். அண்ட் அதை தான் வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்டோரியாக போட்டிருந்தேன். ஏன் ஃபிட்மியோட ஆக்சிஜன் பற்றி யாரும் பேச மாட்டாங்க ரிவ்யூவில். ஸோ இதை பற்றி ஏன் யாருமே பேச மாட்டாங்கன்னு தெரியல. வேறு யாருக்குமே ஆக்சைஸ் ஆகலையா, இல்லை எனக்கு மட்டும் தான் ஆக்சைஸ் ஆகுதா, எனக்கு மட்டும் தான் வந்து ப்ராப்ளம் இருக்கா எனக்கு தெரியல ஃபிட்மியோட. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஆரஞ்சாக எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆரஞ்ச் மாதிரி ஆகிடுது. நம்ம அதனால வந்து ஃபிட்மி யூஸ் பண்ணும்போது எனக்கு கலக்கட்டு வந்து அவாய்ட் பண்ணிட்டு வெளியே போகும்போது. ஏன்னா நம்ம அலையிறோம் ஒரு 2-3 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து அப்படியே ஆரஞ்ச் கலர் இருக்கும். லிட்ரலி வந்து ஆரஞ்ச் மாதிரியே இருப்பேன் நான். ஸோ அதனால வந்து எனக்கு ஃபிட்மி வந்து அவ்வளோ ஃபேவரட் கிடையாது. டு பி ஹானஸ்ட் வந்து ஃபிட்மியோட
எனக்கு தெரியல லாக்மி ஃபவுண்டேஷனே அதுக்கு பரவாயில்ல. ஸோ ஃபிட்மி இஸ் நாட் மை திங். ஸோ உங்களுக்கு ஃபிட்மி ஒர்க் ஆச்சுன்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ 2 பேருக்குமே ஒப்பீனியன்ஸ் டிஃபர் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஃபிட்மி வாங்கலாம். பட் எனக்கு ஃபிட்மி வந்து ஒர்க் ஆகலை. இதோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து லைட்லேருந்து மீடியம் கவரேஜ். ஸோ கவரேஜ் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்கு கவரேஜ் வந்து அவ்வளோ வந்து உங்களுக்கு இல்லை, ஒரு மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, பிளெமிஷஸ் இருக்குது. ஸோ இது வந்து அவ்வளோ கவரேஜ் கொடுக்கல. ஸோ கவரேஜும் எனக்கு அவ்வளோவா வந்து ஃபிட்மி வந்து பிடிக்கல. அண்ட் இது வந்து நீங்கள் பவுடரால் செட் பண்ணலன்னா அந்த ஒரு மேட் ஃபவுண்டேஷன், பட் இது பவுடரால் செட் பண்ணால் உங்களுக்கு பயங்கரமாக க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து என்னோட ரிவ்யூ வீடியோ வந்து சொல்லலை. ஏன்னா வந்து அப்போ வந்து நம்ம வந்து அப்போ தான் வாங்கி ஒரு 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரிவ்யூ வந்து லாஸ்ட் இயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1 இயராக நான் ஃபிட்மி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், வெளியே போகும்போது சரி, லைக் எல்லா பொசிஷன்ஸ்க்கும். ஸோ அப்போ தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நிறைய கான்ஸ் வந்து ஃபிட்மியில் பார்த்தேன். நீங்கள் வந்து ஒழுங்காக பவுடரால் வந்து ஃபிட்மி ஹோல் ஃபேஸை நீங்கள் செட் பண்ணலன்னா, நான் வந்து அண்ட்ரைன் தான் யூஸ்வலாக செட் பண்ணுறேன். பட் நீங்கள் ஃபிட்மியில் வந்து ஹோல் ஃபேஸை செட் பண்ணலன்னா ஃபவுண்டேஷனுக்கு 2-3 மணி நேரம் கழிச்சு ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண மாதிரி இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால நல்லா பவுடரில் செட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபிட்மி ஸ்டே ஆகும். ஸோ அதனால ஃபிட்மியில் நிறைய கான்ஸ் இருக்குது. இட்ஸ் நாட் மை ஃபேவரட் ஃபவுண்டேஷன். பட் இஃப் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ, தயவு செஞ்சு போங்க, தயவு செஞ்சு வாங்கி யூஸ் பண்ணுங்க. பட் இட்ஸ் அன் அஃபோர்டபுள் ஃபவுண்டேஷன். ஸோ அதனால தான் மேபி அந்த டைமில் வந்து ஃபிட்மி தான் ரொம்ப அஃபோர்டபுளாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து டஸ்கி ஸ்கின் டோன் ஃபவுண்டேஷனாக விட்டாங்க. 330 டாஃபி. ஸோ அதனால வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. இஃப் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ, டோட்டலி ஃபைன். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா LA Girlல இருந்து. ஸோ இந்த LA Girl ப்ரோ கவரேஜ் HD லாங் வேர் எலிமினேட்டிங் ஃபவுண்டேஷன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1050 rupees. உங்களுக்கு 28 ml ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குது. உங்களுக்கு வந்து இந்த ஹாக் மேக்கப்பில் கிடைக்கும், பர்பிளில் கிடைக்கும், நைக்காவில் கிடைக்கும், அமேசானில் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ப்ரைஸி தான். பட் நீங்கள் ஆஃபரில் வாங்கினா ரொம்ப உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். நான் வந்து 900 rupees என்னமோ தான் வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக நான் ஆஃபரில் வாங்க தான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் இதோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டியூவி ஃபவுண்டேஷன். எனக்கு ரொம்ப இந்த ஃபினிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்காக என் ஸ்கின் வந்து ரொம்ப டியூவியாக இருக்கும், ரொம்ப ஷைனியாக, ரொம்ப க்ளோயியாக இருக்கும் அப்படின்னு நினச்சினா கண்டிப்பாக நான் இந்த ஃபவுண்டேஷன் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் இது ஒரு HD ஃபவுண்டேஷன். அஃப்கோர்ஸ் வந்து பேக்கெட் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து இதை வந்து ஃபோட்டோஷூட்ஸ்க்கு வியர் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோஷூட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபோட்டோஷூட்ஸ் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப மேட் ஃபினிஷ் வந்து போக மாட்டாங்க. எப்பவுமே அந்த ஷைனி அந்த க்ளோயி ஃபினிஷ் தான் போவாங்க, டியூவி ஃபினிஷ் தான் போவாங்க. ஸோ அது மாதிரி ஃபோட்டோஷூட்ஸ்க்கு, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிஸ்க்கு இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். இது மேக்கப் ஃபார் எவர் ஃபவுண்டேஷனோட டூப்புன்னு சொல்லி நீங்கள் ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பர்ஃபெக்டான ஃபவுண்டேஷன். ஏன்னா உங்களுக்கு மேட் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு ஒரு டியூவி ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் வேணும்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு போகலாம். பட் நார்மல் டு ஆயில் ஸ்கின் பீப்பிள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பட் ஆயில் ஸ்கின் பீப்பிள் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து நல்லா பவுடரில் செட் பண்ணி நல்லா செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணால் தான் இது ஸ்டே ஆகும். ஏன்னா டியூவி ஃபவுண்டேஷனாக இருக்கிறனால கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு லைட்டாக ரஃப் ஆஃப் ஆகி வர மாதிரி இருக்கும். எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின் நான் ஃபேஸ் வந்து நல்லா என்ன பண்ணுவேன், பவுடரால் செட் பண்ணிப்போம். ஸோ அப்போ தான் எனக்கு இது க்ரீஸ் ஆகாது, பட்ஜ் ஆகாது. ஸோ உங்களுக்கு நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 6 to 8 hours இது சாலிடாக ஸ்டே ஆகும். இதோட அண்டர்டோன் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் அண்டர்டோன். இது வார்மும் கிடையாது, கூலும் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ஷேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிங்கிஷ் அண்டர்டோன். ஸோ அதனால வந்து நான் வாங்கலை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக தான் இருந்தது. ஸோ இந்த ஷேட் தான் எனக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்து டாஃபி. ஆக்சுவலி இதுவே வந்து என்னோட 2 ஷேட் டார்க்காக தான் இருக்குது. பட் நான் கன்சிலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண வச்சுப்பேன். ஸோ நீங்கள் ஷேட் வாங்குற மாதிரி இதான் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்னோட 2 ஷேட் டார்க்கான ஷேட், அண்ட் எக்ஸாக்ட் ஷேட் கிடையாது. அண்ட் ஃபவுண்டேஷன் ஆக்சைஸ் ஆகாது. அது இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் இந்த ஃபவுண்டேஷனுக்கு. ஃபோட்டோகிராஃபிஸ்க்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஃப்ளாஷ்பேக் தராது, ஒயிட் காஸ்ட் தராது ஃபோட்டோகிராஃபிஸில். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஃபவுண்டேஷன். நீங்கள் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃபர் டைமில் வாங்கிக்கலாம். ஸோ அது மாதிரி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னோட நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா பெட்டர் வெல் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் மோகா. இது ஒரு பாட்டில் காலியாக ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதோட செகண்ட் பாட்டில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 600 rupees. 30 ml ஆஃப் ப்ராடக்ட். உங்களுக்கு ஆஃபரில் எப்பவுமே 300 rupees தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஆஃபரபிள். எப்பவுமே இது ஆஃபரில் தான் இருக்கும். அது ஏன்னு தெரியல, ஒருவேளை அவ்வளோவா சேல் ஆக மாட்டேங்குதா என்னன்னு தெரியல. எப்பவுமே இது ஆஃபரில் தான் இருக்கும். உங்களுக்கு நைக்காவில், பர்பிளில், அமேசானில், ஹாக் மேக்கப்ல எல்லாத்தையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபவுண்டேஷன். ஸோ ரொம்ப ஒரு அழகான மேட் ஃபவுண்டேஷன். ரொம்ப மேட்டிஃபைங்கும் இல்லாமல், ரொம்ப இதுவாகவும் இல்லாமல், ரொம்ப அழகான மேட் ஃபவுண்டேஷன். அண்ட் இது நார்மல் டு ஆயில் ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை ஸ்கின் பீப்புள் யூஸ் பண்ணாது. அவ்வளோ ட்ரைங்காக இல்லை. ஆயில் ஸ்கின் பீப்புளுக்கு, காம்பினேஷன் ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன். ரொம்ப ஸ்டே ஆகும். அண்ட் இது வந்து உங்களுக்கு அவ்வளோ க்ரீஸாகவும் ஆகாது, பட்ஜும் ஆகாது. நீங்கள் அண்ட்ரைஸ் மட்டும் செட் பண்ணால் போதும். உங்களுக்கு எங்கே ஸ்வெட் ஆகும், எங்கே ஃபவுண்டேஷன் ஈஸியாக ரப் ஆஃப் ஆகி வந்துருமோ அங்கே மட்டும் செட் பண்ணிக்கோங்க. டீசர் மட்டும் செட் பண்ணிட்டா போதும். ஹோல் ஃபீஸும் செட் பண்ண அவசியம் கிடையாது.
ஒரு நல்ல ஒரு மேட் ஃபவுண்டேஷன் இது. அண்ட் கவரேஜ் பார்த்தீங்கன்னா மீடியம்லேருந்து பில்டபிள் கவரேஜ் ரொம்ப நல்லாவே பில்டப் பண்ணிக்கலாம். உங்களோட பிக்மெண்டேஷன், உங்களோட ஸ்கார்ஸ், உங்களோட ஆக்னி ஸ்கார்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் இது எல்லாத்தையும் கண்டிப்பாக மறைச்சிடும். ஒரு நல்ல கவரேஜ் உள்ள ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஆக்சிடைஸும் ஆகாது. ஸோ இந்த ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப ஆரஞ்சிஷாக இருக்கும். ஸோ இது ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிக்மெண்டேஷன், உங்களுக்கு அன்இவன் ஸ்கின் டோன் இதெல்லாம் இருக்கிற அவங்க யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன் அவ்வளோ ஆரஞ்சாக இருக்காது. பட் நம்ம ஸ்கின் டோன் வந்து அவ்வளோ வந்து பிக்மெண்டேஷனோ இல்லை டார்க் ஸ்பாட்ஸோ இல்லை. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நெக் வந்து லைட்டாக வந்து என்னோட செஸ்ட் ஒரு கலரில் இருக்கும், என்னோட ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும், என்னோட நெக் ஒரு கலரில் இருக்கும். ஸோ அதனால வந்து என்னோட நெக் வந்து லைட்டாக டார்க்காக இருக்கும் நம்ம மற்ற பாடி பார்ட்ஸை விட. ஸோ அப்போ தான் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் நீங்கள் என்னோட ரீசன்ட் வீடியோஸில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நெக்கு கூட இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணேன். என் நெக்குக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸாக்டான பர்ஃபெக்டான மேட்ச் இந்த ஃபவுண்டேஷன். ஸோ நெக்குக்கு மட்டும் தான் ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிக்மெண்டேஷன், ரொம்ப ஸ்கார்ஸ், ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ், ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நான் ஒத்துக்கிறது ரொம்ப கொஞ்சம் ஆரஞ்சாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பில்டப் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆரஞ்சாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், எல்லோ பேஸ் கன்சிலர் யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து இந்த ஒர்க் பண்ண முடியும். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபேஸ் ரொம்ப ஆரஞ்சாக இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் அவ்வளோவா ஆக்சைஸ் ஆகாது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி தான் 2 hours 3 hours கழிச்சு இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் அவ்வளோ ஆக்சைஸ் ஆகாது. உங்களுக்கு ஸ்டெயின் பவர் ரொம்ப நல்லா ஸ்டெயின் பவர் 6 to 8 hours உங்களுக்கு சாலிடாக ஸ்டே ஆகும். ஸோ இதுவும் வந்து ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஃபோட்டோ ஃபோக்கஸ் ஃபவுண்டேஷன் வந்து 7 டிஃப்ரெண்ட் லைட்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்ஸ் தராது, உங்களுக்கு வந்து அது வந்து ஒயிட் காஸ்ட் தராது. ஸோ இதுவும் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ்க்குலாம் யூஸ் பண்ணலாம் தாராளமாகவே. அகைன் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபவுண்டேஷன். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேன் ஸ்டாப் ஓன் ஸ்டாப் ஃபவுண்டேஷன். ஸோ நான் வச்சிருக்க ஷேட் பார்த்தீங்கன்னா கேப்பச்சினோ. இது டார்க் ஷேட் கிடையாது, டார்க் ஷேட்க்கு முன்னாடி ஷேட். ஸோ டார்க் ஷேட் பார்த்தீங்கன்னா டீப் சேபிள் இதுதான் லாஸ்ட் ஷேட் ஆக்சுவலி. பட் அது நான் ஏன் வாங்கினா ஆல்ரெடி வந்து இது ஒரு யூடியூபர் வாங்கியிருந்தாங்க. ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தேன் பார்த்தேன். ஸோ அவங்ககிட்ட போய் கேட்டேன் டீப் சேபிள் எப்படி கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன சொன்னால் டீப் சேபிள் நம்ம அவங்களும் எக்ஸாக்டாக என்னோட ஸ்கின் டோன் தான். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா டீப் சேபிள் என்னோட கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆலிவ் அனடோனில் இருக்குது. ஸோ ஆலிவ் அனடோனில் இருக்க ஃபவுண்டேஷன் நீங்கள் வாங்கவே கூடாது. நீங்கள் வார்ம் அனடோனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரீங்களோ, ஷேட்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து அனடோன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஸோ ஆலிவ் அனடோன் வந்து ஃபேஸ் தான் ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப டார்க்காக காட்டும். ஸோ அந்த அது மாதிரி அனடோன் இருக்க ஃபவுண்டேஷன் தான் அவாய்ட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. ஸோ அதனால் டீப் சேபிள் வாங்கும்போது கேப்பச்சினோ வாங்கினேன். ஸோ இது ரொம்ப எக்ஸாக்டான மேட்ச் ஃபவுண்டேஷன் என்னோட ஸ்கின் டோனுக்கு. ரொம்ப இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1350 rupees ஃபார் 30 ml ஆஃப் ப்ராடக்ட். நான் இன்னைக்கு காட்டுற ஃபவுண்டேஷன்ஸில் இது மட்டும் தான் கொஞ்சம் ப்ரைஸிங் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் ஆஃபரில் கண்டிப்பாக தாராளமாக 900 rupees வாங்கலாம். இதுக்கு நைக்கா, அமேசான், பர்பிள் இந்த வெப்சைட்ல உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஷாப்ஸும் இருக்குது, உங்களுக்கு ஹெல்த் அண்ட் க்ளோ நெக்ஸ்ட் இருக்கும். ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா பக்கா மேட் ஃபினிஷ், ரொம்ப சூப்பர் மேட் ஃபினிஷ். இது நார்மலாக மேட் மாதிரி நான் சொன்ன லாக்மி மாதிரியோ இல்லை ஃபிட்மி மாதிரியோ கிடையாது. இது பக்கா மேட், உங்களுக்கு பவுடரி ஃபினிஷ் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிட்டு கை வச்சா கூட உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ரப்பா ஃபை வராது. ஸோ ரொம்ப சூப்பர் மேட் ஃபவுண்டேஷன். ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நார்மல் டு ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு ஹோலி கிரேட் ப்ராடக்ட் மாதிரி. ஸோ நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க, உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்டே ஆக மாட்டேங்குது அப்படி மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ரப்பா ஃபை வராது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக. ஸோ ஏன்னா ரொம்ப வந்து ஒரு சூப்பர் மேட் ஃபவுண்டேஷன். ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து கலைஞ்சு வராது. நீங்கள் ஸ்வெட் ஆனாலும் சரி, உங்களுக்கு ஆயில் ப்ரொடியூசர் ஆனாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் இது கலையாது. நீங்கள் ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருந்தால் நீங்கள் ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு லைட்டாக ட்ரையாக இருக்கும், ஏன்னா ஒரு பவுடர் மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறமா. ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புள் தயவுசெய்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் இதோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் கவரேஜ் ஆக்சுவலி. நீங்கள் வந்து ஒரு 2 layers பில்டப் பண்ணால் போதும், உங்களுக்கு பக்கா ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் இது. ஸோ உங்களுக்கு ரொம்ப வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட், பிளெமிஷஸ் இதெல்லாம் இருக்குது. எனக்கு ட்ரக் ஸ்டோர் ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் வேணும் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு அவ்வளோவா ஆக்சிடைஸும் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் ப்ரோ இதில். இது ஆக்சிடேஷன் அவ்வளோவா இருக்காது. அண்ட் இதோட அண்டர்டோன் பார்த்தீங்கன்னா வார்ம் அண்ட் எல்லோ அண்டர்டோன் கலந்து. ஸோ ரொம்ப வார்மாகவும் இருக்கும், லைட்டாக எல்லோயிஷாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் பட்ஜும் ஆகாது, க்ரீஸும் ஆகாது. நீங்கள் அன்ட்ரேஸ் மட்டும் செட் பண்ணிக்கிட்டா போதும். உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் சாலிடாக 10 hours ஸ்டே ஆகும். ஸோ 10 hours மேலே அந்த ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணது கிடையாது, பட் 10 hours வரைக்கும் உங்களுக்கு நல்லா ஸ்டே ஆகும். பார்த்தீங்கன்னா NYBayல இருந்து இந்த NYBay ஃபவுண்டேஷன் கன்சீலர் கான்டர் கலர் கரெக்டர் ஸ்டிக். ஸோ ஒரு பெரிய நேம் இது. கன்சீலர் கான்டர் கலர் கரெக்டர் ஃபவுண்டேஷன் எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட கன்சீலர் வீடியோஸ்க்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
நான் வச்சிருக்க ஷேட் பார்த்தீங்கன்னா டோஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 115 rupees for 4.2 grams of product. ஸோ உங்களுக்கு காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ ஃபவுண்டேஷன் அஃபோர்ட் பண்ண முடியாது, அவ்வளோ பட்ஜெட் எல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃபவுண்டேஷன் தாராளமாக போகலாம். காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 500 rupeesலாம் தருவாங்களான்னு தெரியாது, உங்கள் பட்ஜெட் இருக்காது. நான் நிறைய பேர் வந்து எனக்கு 100 rupeesல ஃபவுண்டேஷன் சொல்லுங்கக்கா, 200 rupeesல ஃபவுண்டேஷன் சொல்லுங்கக்கா, நான் ஸ்கூல் படிக்கிறேன் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. ஸோ அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் வந்து ட்ரை பண்ணலாம். பேசிக்கலி இது ஒரு ஸ்டிக் ஃபவுண்டேஷன். இது ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன், மேட்டும் கிடையாது, டியூபியும் கிடையாது, ரொம்ப ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் ஸ்டிக் இது. அண்ட் இதோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்லேருந்து மீடியம் கவரேஜ், ரொம்ப ஷியர் கவரேஜ் தான். நீங்கள் ஒரு 2-3 லேயர் பில்டப் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு மீடியம் கவரேஜ் இது கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெவியான ஃபவுண்டேஷன்ஸ் வேணாம், ரொம்ப ஹெவியான கவரேஜ் வேணால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணால் ரொம்ப ஒரு லைட்டான ரொம்ப ஒரு ஷியரான கவரேஜ் கொடுக்கும் இது. இதோட அண்டர்டோன் பார்த்தீங்கன்னா கூல் டோன். ஸோ கூல் டோனில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டாக இருக்கும். இது எனக்கு வந்து ஒரு ஷேட் வந்து டார்க்காக இருக்குது, எனக்கு கூலான டோனாக இருக்கனால கொஞ்சம் டார்க்காக ரொம்ப க்ரேயாக இருக்க மாதிரி இருக்கும் என்னோட ஸ்கின் டோனுக்கு. பட் நான் கன்சிலர்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணுறதுனால இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் நீங்கள் கூலான டோனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். வார்ம் டோனுக்கு அவ்வளோ சூட்டபிளாக இருக்காது, ஏன்னா லைட்டாக க்ரேயாக லைட்டாக வந்து பிளாக்காக இருக்கு, லைட்டாக டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். இது ஸ்டேயிங் பவர் பார்த்தீங்கன்னா வந்து 4 to 6 hours தான், அதுக்கு மேலே ஸ்டே ஆகாது. ஏன்னா ரொம்ப ஒரு கவரேஜ் ரொம்ப ஷியராக இருக்கனாலும் உங்களுக்கு அவ்வளோ ஸ்டேயிங் பவர் இருக்காது. நீங்கள் ஆயில் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக அது 2 hours உங்களுக்கு கலைஞ்சு போயிடும். நல்லா என்ன பண்ணணும், ஒரு நல்ல ஒரு பவுடர் அளவுக்கு இந்த ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டே ஆகும். நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இதில். நான் அப்ளை பண்ணிட்டு போவேன், 3 hours அப்புறம் இது கலைஞ்சு போயிடும், எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ நல்லா பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 hours அது எனக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒகேஷன்ஸ்க்குலாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ கவரேஜும் கிடையாது, சீக்கிரமாக போயிடும். ஸோ ஒகேஷன்ஸ்லாம் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் எவ்ரிடே யூஸ்க்கு நீங்கள் காலேஜ் போகிற மாதிரி இருக்கீங்க, மார்னிங் டக்குன்னு ஏதோ ஒரு அப்ளை பண்ணி டக்குன்னு போயிடணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இது. ஸோ இது கன்சிலர் ஸ்டிக்காக மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு எங்கே பிக்மெண்டேஷன் இருக்குது, எங்கே டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, இல்லை எங்கே ஆக்னி மிஷன்ஸ் இருக்கும், அங்கே மட்டும் நீங்கள் கன்சிலர் பண்ணிட்டு பவுடராக செட் பண்ணிட்டு கூட நீங்கள் போய்க்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து யூஸ்வலாக வந்து நல்லா மீடியம் வந்து ஃபுல் கவரேஜ் இருக்கிற ஃபவுண்டேஷன் தான் பிடிக்கும். பட் உங்களுக்கு ரொம்ப லைட்டாக ரொம்ப ஷியரான கவரேஜ் ஃபவுண்டேஷன் பிடிக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் பட்ஜெட்குள்ளே இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். முடிய போகுது. ஸோ என்னோட ஃபேவரட் ட்ரக்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் ஃபார் டஸ்கி ஸ்கின் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். என்ன ஃபினிஷ் வாங்கணும், என்ன கவரேஜ் வாங்கணும், என்ன ஃபவுண்டேஷன் வாங்கலாம், இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டான வந்து ரிவ்யூ வந்து கிடச்சிருக்கும். நான் வந்து என்னோட ரிவ்யூ வீடியோவில் சொல்ல அது கூட அதாவது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் டு வாட்ச் திஸ் ஸ்டடி ஷான் ஸ்டே டியூன்ட் கைஸ். பை.